சற்று நேரம் அமைதியாக இருந்து அவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். நம்முடைய சிந்தனைகளை ஒழுங்குபடுத்தி இது ஆண்டவருக்கான நேரம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு ஆண்டவருக்காக நாம் காத்திருப்போம். தந்தை, மைந்தன், தூய ஆவியின் நாமத்தினாலே நாம் ஆராதிப்போம். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கின்ற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தேவனே, ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த மனமகிழ்ச்சியான நாங்கள் காணிச்சிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, 7 மாதங்களை கடக்கச் செய்து ஆண்டவரே 8ஆம் மாதத்திலே முதலாம் நாளிலே முதலாம் ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் உமது சமூகத்தின் முன்பாக நாங்கள் உங்களுக்கு இருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே வரும் வந்து கர்த்தாவே எங்களை ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களை கண்மணி போல காத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எல்லாவித சூழ்நிலையிலும் கர்த்தாவே நீர் எங்களை தாங்கி ஏந்தி வழிநடத்தி தப்போத்து வந்தீர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் கொடுத்த சுகபல ஜீவனுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் காட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தாவே நீர் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவரே, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் தாமே கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். நாங்கள் பாடுகின்ற பாடலையும் நாங்கள் தியானிக்க போகின்ற வசனத்தின் நீர் தாமே ஆசீர்வதித்துக் கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். திரும்பவும் கர்த்தாவே உமது ஆலயத்திலே வந்து தொழ எங்களை
கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கின்றார். அவரை தொழுது கொள்கின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் பண்ணின நாள், அதனை கலை கொண்டு மகிழ கடவும். பக்கம் 79. ஆண்டவரே உதிர்களை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியை கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. விதத்திலே ஓசன்னா. கடவுளே நீ பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீ பரிசுத்தர், சாவ முடிவரே நீ பரிசுத்தர். ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் அருளிய மீட்பரே எங்கள் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாக ஆண்டவரே எங்கள் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களையும் எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவரிக்கை. நமக்கு பாவங்களை இன்பமானால் நம்மை நாமே வச்சுக்கொள்ளாவும். நமக்கு உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனைவரும் நீ நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கரும் நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனுக்கு போய் தகப்பனை பரப்பு விருதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உடைய மகனிடம் சொல்வதற்கு நான் பார்த்ததல்ல. உமது கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்வேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கின்றது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பலனளிக்க முடியாத பிரதான ஆசாரம் இருக்கிறாமல் எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரங்களை நமக்கு இருக்கின்றார். நாம் ஒழுங்கால் படியிட்டு நாமே சோதிப்படையுமாக. சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்திலே நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் பாவங்களை தாழ்ந்து அறிக்கை செய்வோம். சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள சர்வ வல்லமையும் மிகுந்த உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டபடி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆண்டவரை துதியுங்கள். நாம் யாவரும் எழுந்து நின்று 100வது சங்கீதத்தை நாம் எல்லோருமே சேர்ந்து படிப்போம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதியில் வாருங்கள். கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவருடைய ஜனங்களும் அவர் பேச்சையும் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை போற்றுவீர்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை
திருச்சுவராகவும் முதலாம் வேலைப்பாடு வாசித்து கேட்போம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 8 முடிய. Isaiah chapter 6 verses from 1 to 8. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. ஐசையா chapter 6 verses from 1 to 8. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே இல்லை. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் வாசித்தாயிற்று. அமர்காலமாகவே அவருடைய நாம மகிமைக்காக கீர்த்தனையிலே 224வது கீர்த்தனை நாம் சேர்ந்து பாடுவோம். நிருபபாடம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 தொடங்கி 18 முடிய. Acts chapter 9 verses from 10 to 18. The second reading is taken from the book of Acts, chapter 9, verses beginning from 10 to 18. Acts chapter 9, verses beginning from 10 to 18. In Damascus, there was a disciple named Ananias. The Lord called to him in a vision, Ananias. Yes, Lord, he answered. The Lord told him, go to the house of Judas on Straight Street and ask for a man from Tarsus named Saul, for he is praying. In a vision, he has seen a man named Ananias come and place his hands on him to restore his sight. Lord, Ananias answered, I have heard many reports about this man and all the harm he has done to your saints in Jerusalem. And he has come here with authority from the chief priests to arrest all who call on your name. But the Lord said to Ananias, go, this man is my chosen instrument to carry my name before the Gentiles and their kings and before the people of Israel. I will show him how much he must suffer for my name. Then Ananias went to the house and entered it. Placing his hands on Saul, he said, Brother Saul, the Lord Jesus, who appeared to you on the road as you were coming here, has sent me, so that you may see again and be filled with the Holy Spirit. Immediately, something like scales fell from Saul's eyes, and he could see again. He got up and was baptized. This is the word of God.
வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. லூக்கா 10:1 முதல். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்பு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சிகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவர்களை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதீர்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவர்களை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளர்களை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய், எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள் என்றார் என்பது. வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் வாசித்து நிறைவேற்றது. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே உம்முடைய அன்பு பிள்ளைகளாக உம்முடைய பாதத்தை நாங்கள் நாடி வருகின்றோம். எங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தந்திருக்கின்றீர். அவற்றிலே நாங்கள் பெற்றிருக்கிறது விலைமதிக்க பொக்கிஷமாகிய வேத வசனங்களை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கப்பட்ட அந்த வசனங்கள் எங்களுடைய சொந்த ஞானத்தால் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் உமது உதவியை நாடி வருகிறோம். ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடட்டும், எங்களோடு பேசட்டும். உமது மெல்லிய சத்தத்தை கேட்க நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். நீர் எங்களோடு பேசி எங்களை வழிநடத்த நாங்கள் நினைக்கின்றோம்.
புரியாத ரகசியங்களை நாங்கள் புரிந்து கொண்டு வாழ்ந்து உமக்கு சாட்சி பகர கிருபைக்காக இயேசு ரட்சகர் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அமர்வோம். நம்முடைய டயசிஸ்ல சிஎஸ்ஐ உருவாகின பிறகு மைசூர் டயசிஸ் என்ற பெயர் இருந்தது. முதல் பிஷப்பாக பிஷப் குருசாந்தா அவர்கள் இருந்தார்கள். இரண்டாவது பிஷப் நார்மன் சி சார்ஜென்ட் இங்கிலாந்திலிருந்து மிஷனரியாக நம்முடைய கர்நாடகாவிலே அவர் ஊழியம் செய்ய வந்தவர். 1951 to 1970 1951 70 வரை 19 வருடங்கள் அவர் பிஷப்பாக இருந்தார். அவர் இருந்த டைம்ல மைசூர் டயசிஸ் ஒன்று தான் இருந்தது. நம்முடைய ஸ்டேட் முழுக்க ஒரே ஒரு டயசிஸ் தான். ஆக எல்லா இடங்களுக்கும் அவர் போக வேண்டும். ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்முடைய பெங்களூர் தான் வச்சிருந்தாங்க. சிக்மங்களூர்ல நிறைய டீ எஸ்டேட் எல்லாம் இருந்தது. அங்கே ஒரு முறை அவர் ஊழியம் செய்திருக்கின்றார். கன்ஃபர்மேஷன்லாம் நடத்த அவர் போவார். அப்படி போகின்ற சமயத்திலே ஒரு நாள் நிறைய மழை. அந்த மழையிலே அந்த வீடுகளை எல்லாம் அவர் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர்களோடு போனார். அந்த நேரத்தில் ரெவரண்ட் ஜே.ஆர். ஹென்றி இன்னும் அவர் இருக்கிறாருங்க. அவருக்கு 95 இயர்ஸ் ஆல்சைமர்ஸ் ஹோம்ல இன்னும் இருக்காங்க. அவர் சொன்னதை நான் உங்களோட சொல்லுகிறேன். அவரோடு அவர் நாங்கள் செல்லுகின்ற பொழுது அங்கெல்லாம் சிறு சிறு கிராமங்கள், குடிசை வீடுகள். இவர் ரொம்ப ஆஜாகுவான ஒரு பர்சனாலிட்டி. 6.5 அடி அவர் நல்ல திடகாத்திரமாக இருந்தவர். உள்ளெல்லாம் போக முடியாது, இருந்தாலும் போகின்றார். அங்கே போய் அவங்க களி செய்திருந்தாங்க அந்த எஸ்டேட்ல. யோசிச்சு பாருங்க, அந்த நாளில் அந்த களியை கையில் இவங்க ஸ்பூனில் சாப்பிட்டு பழக்கம். ஆனால் கையில் அவர் அந்த சின்ன ஒரு சின்ன தட்டில் அந்த மண் பிளேட்டில் அவர் தொட்டு சாப்பிட்டதை அவர் நினைவு கொண்டு சொல்வார். இப்படியெல்லாம் அவர்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்று அடிக்கடி சொல்வார். அதே போல பிஷப் லெஸ்லி நியூவில் மதுரையிலும் சென்னை மெட்ராஸ் டயசிஸ் இந்த 2 டயசிஸ்லையும் அவர் பிஷப்பாக இருந்தவர். மிக 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 தாழ்மையான ஒரு மிஷினரியாக அவர் பிஷப்பாக இருந்தவர். அநேக புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவர் அந்த கிராமத்திலே அவரை சென்னையிலே ஒரு வந்தவாசியை நிர்ணயிக்கின்ற அந்த கிராமத்திலே அவரை ஊழியம் செய்ய போட்டிருக்கிறார்கள். அங்கே இந்த ட்ரைனேஜ் எல்லாம் அடைச்சிட்டு இருந்துச்சுங்களா, அதை க்ளீன் பண்ண முடியாது. அப்புறம் எல்லாரும் கூப்பிடுறார், வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம் என்று. அவங்க எல்லாம் வர மறுக்கிறார்கள். அவரு ராத்திரியிலங்க தன்னந்தனியா அந்த ட்ரைனேஜ் எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காரு. அவரும் பசி அந்த கொடுமைகளை எல்லாம் சகித்தவர். ஒரு முறை இந்த கிராமங்களுக்கு போகின்ற பொழுது ரொம்ப பசி ஏற்றிருக்கிறது. ஒரு பாட்டிமா ஒரு சின்ன குடிசையில் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போகும்பொழுது, பாட்டிமா பசிக்குது, ஏதாவது கொஞ்சம் கொடுங்க. தோட 3 நாளைக்கு முன்னால் செய்த கூழ் இருக்குது எங்கள் வீட்டில், வேற எதுவும் கிடையாது. சரி கொடுமா, அதை நான் குடிக்கிறேன். பிளேட்டும் இல்லை, கிளாஸும் இல்லை, மக்கு எதுவுமே இல்லை, எப்படி குடிக்க போறீங்க? அதுதான் நான் கவலைப்படாதமா என்று தொப்பி போட்டுருந்தான். அந்த தொப்பியை வாங்கி அதில் ஊற்றுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மழை வந்துருக்கிற அந்த தண்ணியிலே கொஞ்சம் அலசி போட்டு அதை வாங்கி குடிச்சிட்டு மீண்டும் தடவிட்டு அந்த தொப்பி போட்டுன்னு அவர் ஊழியம் பண்ணியிருக்கார். நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட் ப்ராட்டஸ்டன்ட் மிஷினரி அவர் யாரு தெரியாதுங்களா? பர்த்தலமே சீகன்பால் கரணபாடி, ஞாபகம் வரணும்னு நினைக்கிறேன். 1706 வருஷம் ஜூலை மாதத்தில் தான் அவர் அங்கே இறங்குறாரு. 7 மாதம் கப்பல் போயிருங்க, டென்மார்க்லேருந்து வராருங்க. பயங்கரமான ஒரு பயணத்தில் வந்திருக்கிறார்.
இவரை வந்து யாருமே வெல்கம் பண்ணல, அவரை யாரும் கூப்பிடவும் இல்லைங்க. அந்த கடற்கரையில உச்சி வெயிலில 3 நாள் நிற்க வைத்தார்கள். நீ யாரும் தெரியாது, எதற்காக வந்துக்கிறான்னு தெரியாது, நீ இருந்து இங்கேயே செத்து போயிடு அப்படின்னு சொல்லி அவரை நிற்க வச்சிருக்காங்க. அவருடைய மிஷினரி வாழ்க்கையிலே ஸ்டார்டிங்கே அந்த அளவுக்கு கஷ்டம். அதுக்கப்புறம் அவர் ஜெயிலில் போடுறாங்க. இன்னைக்கு தமிழ் வேதாகமம் நம்ம வச்சிருக்கிறோம்னா அவர் தான் அதுக்கு பொறுப்புங்க. அந்த அளவுக்கு அவர் அந்த தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்த்து அச்சிட்டும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட மிஷினரிகள் நமக்கு கிடைத்திருக்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நாம் நினைக்க வேண்டும். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, தென்னிந்திய திருச்சபையிலே நாம் தியானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு மிஷன் ஷேரிங் காட்ஸ் பெயின். மிஷன் ஷேரிங் காட்ஸ் பெயின். அருட்பணி அல்லது திருப்பணி அல்லது ஊழியம். இந்த ஊழியம் என்ன என்றால் கடவுளின் வேதனையை, கடவுளின் பாரத்தை, கடவுளின் வலியை பகிர்ந்து கொள்கின்ற ஒன்று. இதுதான் கடவுளின் ஊழியம். ஆக இந்த தலைப்பின் கீழே சில குறிப்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த ஊழியம் அருட்பணி என்றால் இதில் 2 வார்த்தைகள் இருக்கிறது. அந்த 2 வார்த்தைகளையும் நாம் புரிந்து கொண்டால் இந்த ஊழியத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று மிஷன், காட்ஸ் மிஷன், மிஷன் ஆஃப் காட், கடவுளுடைய அருட்பணி அல்லது கடவுளின் திருப்பணி என்று நாம் இதனை சொல்லலாம். இந்த கடவுளின் திருப்பணி அல்லது அருட்பணி என்று எதை குறிப்பிடுகிறார்கள் என்றால், நம்முடைய வேதாகமத்தை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது, படிக்கின்ற பொழுது அதிலே நமக்கு இயேசுநாதர் தெளிவாக அவர் சொல்லுகிறார். கப்பர்நகூமிலே அவர் முதலாவது ஒரு சினகாக், ஜெப ஆலயத்துக்கு போகிறார். லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே அது வருகின்றது. அந்த ஜெப ஆலயத்திலே போன பிறகு அங்கே வந்து அவருக்கு தீர்க்க தரிசன புத்தகம் அவர் கையிலே கொடுக்கப்படுகின்றது. ஏசாயா புத்தகத்திலிருந்து அவர் அதனை வாசிக்கின்றார். 18வது வசனம், லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். நம்பர் 1. அப்புறம் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க வேண்டும். அது 2வது. அப்புறம் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வை, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்னை அனுப்பினார். இது வந்து ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் வருதுங்க. 1, 2, 3 வசனங்களே இருக்கிறது. அந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒன்றை அவர் வாசிக்கின்றார். அந்த ஜெப ஆலயத்திலே இயேசுநாதர் அங்கே வாசித்து அவர்களுக்கு பிரசங்கம் செய்கின்றார். குட் நியூஸ் டு த புவர், எளியோருக்கு நற்செய்தி. 2வது இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குவோம், ஹீல் த broken hearted. 3வது டெலிவரன்ஸ் டு த captive, சிறைப்பட்டோருக்கு விடுதலை. 4வது sight to the blind, குருடருக்கு பார்வை. 5வது liberty to the bruised, நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை. அப்படி என்றால் கடவுளுடைய அன்பை பிறருக்கு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். விடுதலை பணி, விடுதலை ஊழியம், இதனை செய்வதற்காக கடவுள் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று இயேசுநாதர் தம்முடைய ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பாக ஒரு ஜெப ஆலயத்திலே சென்று இந்த ஊழியத்தினுடைய நாசரத் மேனிஃபெஸ்டோ என்று இதனை அழைப்பார்கள். லூக்கா 4:18-19 இந்த 2 வசனங்களையும் நாசரேத்தினுடைய வெளிப்பாடு என்று சொல்வார்கள். அதனை சொல்லி அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். அதாவது ஒரு ஹோலிஸ்டிக் மினிஸ்ட்ரி, ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு தி மினிஸ்ட்ரி. வெறும் நற்செய்தி மட்டும் சொல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. அவர்கள் மக்கள் முழுமையான ஆட்தன்மையை விடுதலை பெறுகின்ற நிகழ்வு. The gospel should be addressed to the whole personality. அதாவது சரீரத்திற்கு, அதாவது அதுதான் அங்கே குட் நியூஸ் டு தி புவர்,
டெலிவரன்ஸ் டு த கேப்டிவ், சிறைப்பட்டோருக்கு விடுதலை, விடுதலை, டெலிவரன்ஸ், சரிங்களா? அப்புறம் ஹீலிங், குருடருக்கு பார்வை, சரீரத்திலே சுகம், விடுதலை, மற்றும் பொருளாதார ரீதியிலே விடுதலை, ஆன்மீக விடுதலை என்று இப்படி எல்லா அசைவுகளையும் அம்சங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த ஊழியம். ஆகவே எல்லோரும் செய்கின்ற ஊழியம் வெறும் பிரீச்சிங் மட்டும் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒன்றாக இந்த ஊழியம் அமைய வேண்டும். ஆகவே இந்த மிஷன் என்கின்ற ஊழியம் என்கின்றது இது ஹோலிஸ்டிக் அப்ரோச். ரெண்டாவது அந்த தீம்ல இருக்கிறது என்ன? காட்ஸ் பெயின், கடவுளுடைய ஒரு பாரம், கடவுளுடைய ஒரு வேதனை, கடவுளுடைய ஒரு வலி, அவனுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள். கடவுள் கஷ்டப்படுவார்களா? என்ன நினைக்கிறீங்க? கடவுள் வலியை வேதனையை தாங்குவாரா? அவருக்கு வருமா அந்த வேதனை வலியெல்லாம்? வருமா வராதா? கடவுளுக்கு தான் உருவம் இல்லை. காட் இஸ் ஸ்பிரிட், கடவுள் ஆவியா இருக்கார், அவருக்கு உருவம் இல்லைல்ல. நமக்கு உருவம் இது, நம்ம சபர் பண்றோம், அவருக்கு இல்லைல்ல. எப்படி சபர் பண்ணுவார்? என்னவோ சொல்றீங்க, ஒண்ணுமே கேட்கல. இயேசுநாதருக்கு வந்ததுல பாடுகள்லாம், அவர் பாருங்களை வலியெல்லாம், அவர் கடவுளின் அவதாரம், அவரே கடவுள், முழு மனிதன், முழு கடவுள். ஆகவே அவரும் கஷ்டப்படுகின்றார், பாடுகளை அனுபவிக்கின்றார். அடுத்தவர் கஷ்டப்படுகிறதை பார்த்து கஷ்டப்படுகின்ற ஒரு நிலை, அதுதான் கடவுளின் பாரம். இது ஆதியாகமத்திலே வந்துவிடுகிறது. இந்த பாரம் என்கின்றது, வேதனை என்கின்றது கடவுளுக்கு அங்கேயே ஆரம்பித்து விடுகின்றது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ஜெனிசிஸ் chapter 6 verses 5 and 6. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அதாவது மனஸ்தாபம்னா அவர் ரிப்பெண்ட் பண்ணாருன்னு அப்படின்னு நினைக்காதீங்க. துக்கப்பட்டார். அதுக்கு அடுத்து வருகின்ற வசனங்கள், அவர் வேதனைப்பட்டார். ஏன்னா மனுஷனை நான் நல்லவனா இருக்கதான் அழைக்கப்பட்டேன், ஆனால் அவன் பாவத்தை தெரிவித்து கொண்டு அதிலே போய் விழுந்து விட்டானே என்று நினைத்து அவர் வேதனைப்படுகின்றவராக இருக்கிறார். எரேமியா 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். Jeremiah 8:21. என்னுடைய குமாரத்தினா இஸ்ரவேல் மக்கள், குமாரத்தினுடைய காயங்களினால் நான் காயப்பட்டேன், கரி கருத்திருக்கிறேன். சரிங்களா? அதாவது for the hurt of the daughter of my people I am hurt. என்னுடைய பிள்ளைகள் தவறு செய்கின்றதினாலே நான் காயப்பட்டேன். I am black. கரி கருத்திருக்கிறேன் என்றால் I am black. பிளாக்னா நம்ம நிறத்தை குறித்து அங்கே இல்லை, சிவப்பு, வெள்ளை அல்லது கருப்பு அந்த நிலை அல்ல, அந்த நிறம் அல்ல. எந்த ஒரு பொருளும் நெருப்புல போட்டா அது கருத்து போகும். அந்த மாதிரி ஒரு வேதனை என்னுடைய மக்களை குறித்து எனக்கு இருக்கிறது. அவங்க எப்படி வாழணும்னு நான் நினைச்சனோ அப்படி வாழாம வேறு வழியில போயிட்டாங்களே, நல்லது செய்ய அவர்கள் முன் வரவில்லையே, என்னுடைய அன்பை பிறருக்கு அவர்கள் கொடுக்கவில்லையே என்று அந்த நிலையிலே கடவுள் பாரம், வேதனை, வலியை உணர்கின்றவராக இருக்கின்றார். பொதுவாக சொல்ல வேண்டுமானால், மக்கள் தவறு செய்கின்ற பொழுது, கடவுளை விட்டு அவர்கள் தூரமாக விலகி போடும் பொழுது, கர்த்தருக்கு விரோதமாக செயல்படும் பொழுதெல்லாம் கடவுள் வேதனைப்படுகின்றார், கடவுள் துன்புறுகின்றார், கடவுள் கஷ்டப்படுகின்றார். இதுதான் அவருடைய பாரம். முதலாவது ஊழியம், ஹோலிஸ்டிக் அப்ரோச். இரண்டாவது அவருடைய பாரம். இந்த பாரத்தை நமக்கு கொடுக்க கடவுள் முன் வருகின்றார். இந்த பாரத்தை, இந்த வேதனையை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். அதுதான் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தலைப்பாக இருக்கின்றது. சரிங்களா? இரண்டாவது வேத பாடத்தினுடைய அடிப்படையிலே சில குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இரண்டாவது பாடம் என்ன வாசனை? Acts of the Apostles
9வது அதிகாரம் சாப்டர் 9 அதை எடுத்து வச்சிங்க. அப்போஸ்தலர் 9. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியத்துக்கு இவன் போகின்றான். சவுலை பற்றி நிறைய டைம் நாம் பேசியிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கின்றோம். சரிங்களா? நிறைய பேர் சொல்றாங்க சவுல் என்னவா மாறிட்டார் அப்படிதான் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனா அந்த நாள்ல 2 பேர் 3 பேர் இருக்கிறது சர்வ சாதாரணம். சவுல் வந்து எபிரேய பெயர் அவருக்கு. அதனுடைய அர்த்தம் வந்து டிசையர். The meaning of Saul is desire. Desired, விருப்பமானவன், விருப்பப்பட்டவன் என்றெல்லாம் சொல்லலாம். He is also a Roman citizen. ரோமருக்குரியவர் அவர், ரோம குடிமகன். ஆகவே அந்த ரோமன் நேம் தான் பால். புறஜாதியார்கள் மத்தியிலே அவர் நிறைய ஊழியம் செய்ததினால அவர் பவுல். அதான் ரோமன் நேம். ஸோ எபிரேய பெயர் அது சால், ரோமன் நேம் வந்து பால். பால்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? பவுல், சின்னவன், சிறியவன். அதனால தான் கேத்தலிக் சர்ச்ல, கேத்தலிக் பைபிள்ல பவுலுக்கு என்ன பேர் தெரியுங்களா? சின்னப்பர். சின்னப்பர், சின்னதாக. அதாவது அவருடைய உருவம் சற்று குட்டையாக இருந்திருக்கலாம், சிறிய உருவமாக இருந்திருக்கலாம். ஆகவே அவருடைய பெயர் சின்னப்பர் என்று அந்த பால் அந்த நேமிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இவர் பிறந்த ஊர் இந்தியாவில் இருக்கிற மகாராஷ்டிராவில் பாம்பேவா பிறந்த ஊருங்க. தர்சு பட்டணம், சால் ஆஃப் டார்சஸ். துருக்கி நாட்டிலே இன்றைக்கும் இந்த பட்டணம் இருக்கின்றது. டமாஸ்கஸ் சிரிய நாட்டினுடைய கேபிட்டல். அங்கே இருக்கின்ற பட்டணத்திலே அவர் பிறக்கின்றார். சிலிசியா என்கின்றது அவருடைய அந்த ஊரிலே அவர் பிறக்கின்றார். தர்சு பட்டணத்தினுடைய அது கேபிட்டல் சிட்டியாக இருக்கிறது. அங்கேதான் அவர் பிறக்கின்றார். இது வந்து இட் வாஸ் அண்டர் ரோமன்ஸ். சிரியா வந்து ரோமர்களுடைய ஆதிக்கத்திலே அவர் இருக்கின்றது. ஆனால் அங்கே படித்ததினால அவருடைய அப்பா அம்மா தான் யூதர்கள், ரொம்ப ஸ்ட்ராங் ஜூவிஷ் பீப்புள். அவங்க வந்து அந்த ஸ்கூலில் அவரை படிக்க வைக்கிறாங்க. அங்கே படிக்கின்ற அந்த தர்சு பட்டணத்திலே படிக்கின்ற பொழுது he studied philosophy and Greek poetry. கிரேக்க மொழியிலே அவர் கவிதைகளை அதிகமாக படித்தார். மற்றும் பிலாசபி, தத்துவ நூல்களை எல்லாம், தத்துவங்களை எல்லாம் அவர் அதிகமாக படித்தார். அதற்கு பிறகு then he went to Jerusalem University to study divinity and Jewish law. divinity என்றால் தெய்வீகம், அதனை படிக்கவும் மற்றும் நியாய பிரமாணங்களை அதிகமாக கற்றுத் தேரவும் எருசலேமுக்கு அவர் சென்றார். இவருடைய குரு யாருங்க? கமாலியல். கமாலியல் வந்து ரொம்ப ஹைலி ரெஸ்பெக்டட் ஜூவிஷ் ஸ்காலர். யூத மதத்திலே மிகவும் மதிக்கப்பட்ட ஒரு ஆசிரியராக ப்ரொஃபசர். அவருடைய பாதத்திலே அமர்ந்து இவைகளை எல்லாம் அவர் கற்றுக்கொண்டார். சவுலுக்கு 4 பாஷைகள் தெரியும், 4 மொழிகள் தெரியும். ஹீப்ரூ, லாட்டின், கிரீக். இது அந்த காலத்தில் பேசப்பட்ட மொழிகள். இந்த 3 மொழியை எங்க எழுதி வச்சாங்க ஞாபகம் தான்? இயேசுநாதர் சிலுவையில் அறையும் பொழுது அவருடைய தலைக்கு மேலே இவன் யூதருடைய ராஜா என்று எழுதி வைத்தார்கள் 3 பாஷையிலே. எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் இந்த மொழிகள் அவருக்கு தெரியும். He also knew Arabic, local language. இயேசுநாதர் பேசியதும் அரபிக் மொழிதான். அது இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ஹை ஸ்காலர், ஹைலி ரெஸ்பெக்டட் ஸ்காலர், ஈவன் செயின்ட் பால். அவர் வந்து அதாவது இயேசுநாதரை விட ஒரு 4-5 வயசு சின்னவர். யாரு? செயின்ட் பால்.
இயேசுநாதர் ஊழியம் செய்த சமயத்தில் பவுல் இயேசுநாதரை சந்திக்கவே இல்லை. ஒரு முறை கூட அவங்க 2 பேருமே மீட் பண்ணல. ஆனால் அவர் இறந்து உயிர்த்தெழுந்த பிறகு இவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த தமஸ்குக்கு போகின்ற வழியே இயேசுநாதருடைய சத்தத்தை மட்டும் கேட்கின்றார். அவரை காணவில்லை, பார்க்கவில்லை. பார்க்காமல் அந்த சத்தத்திற்கு அவர் கீழ்ப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இயேசுநாதருக்கு பிறகு 5 or 6 or 7 AD இயேசுநாதர் பிறந்ததற்கு பிறகு, இதெல்லாம் கெஸ் பண்ணி தான் சொல்றாங்க ஸ்காலர்ஸ், டெஃபினட்டா சொல்லல. இந்த வருடங்களிலே அவர் பிறந்திருக்கலாம். அவர் இரத்த சாட்சியாக மறைக்கின்றார் ரோமாபுரியிலே 65, 66, 67 இந்த காலங்களுக்கு இடைப்பட்ட சமயத்திலே அவர் மறித்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். தமஸ்கு அருகே இவர் இயேசுநாதரை சந்திக்கின்றார். பாருங்க, முதல் வசனம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியத்துக்கு போய் லெட்டர்ஸ் வாங்கிட்டு அவர்களை கொலை பண்ண ஒரு டீமா அவங்க புறப்பட்டு போறாங்க. இந்த இங்கிலீஷ் பைபிள்ல எப்படி இருக்குனாக்கா, Saul was breeding out to slaughter. ஸ்லாட்டர்னா தெரியலீங்களா? ஆடு மாடு வெட்டுற மாதிரி வெட்டி தூக்கி வரணும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி லெட்டர் வாங்கிட்டு புறப்படுறாங்க. He was breeding out, மூச்சு விட்டுட்டு இருந்தான். அந்த பிரீடிங்னா அவன் மூச்சு விடுறத, அவன் வாடுறத கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்காக. அந்த நிலையில ஒரு கொடூரமான வெறி கொண்டவனாக இருந்தான். ஸோ தி perverted Saul என்று சொல்லலாம், அல்லது persecuting person என்று நாம் இவனை அழைக்கலாம். துன்பப்படுத்துகின்ற, வன்மம் நிறைந்த, வக்ரம செயல்களிலே அதிகமாக ஈடுபட்டவன் இந்த சவுல் என்கின்ற பவுல். சவுல் பவுலாக மாறவில்லை. 2 பெயர்கள் அவனுக்கு இருந்தது. அதனை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அது எருசலேமிலிருந்து இந்த தமஸ்குவுக்கு, சீரியா நாட்டிலே இருக்கின்ற தமஸ்குவுக்கு ஒரு 150 175 மைல் தூரமாக இருக்கலாம். 5 அல்லது 6 நாள் பயணம் நடந்துதான் போகின்றார்கள், அல்லது குதிரை மேலே சென்றார்களா நமக்கு தெரியவில்லை. அவர்கள் போகின்றார்கள் அந்த பயணத்திலே. இந்த பவுல் எந்த கோத்திரங்கள், which tribe he belonged to? பெஞ்சமின். வெரி குட். அந்த பெஞ்சமினை பற்றி யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளை, 12 கோத்திரம் அங்கதான் வருதுங்க. பெஞ்சமினை பற்றி அவர் ஆசீர்வதிக்கும் போது 49ஆம் அதிகாரம் ஆதியாகமம், இந்த அதிகாரத்தில் அவர் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது, பெஞ்சமினை ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்றாரு பாருங்க. 49:27. பெஞ்சமின் பீறுகிற ஓநாய், அதாவது பெஞ்சமின் he was ravenous wolf என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த கோத்திரம் அவ்வளவு மோசமான ஒரு கோத்திரமாக, பெஞ்சமின் இஸ் லைக் ravenous wolf, பீறுகின்ற ஓநாய். அப்படின்னா அந்த கோத்திரத்தில் வந்திருக்கின்ற பவுல் கூட அந்த பீறுகின்ற ஓநாய். அவனை பற்றி அடுத்த லைன்ல பாருங்க. காலையிலே தன் இதையை பட்சிப்பான், மாலையிலே தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான். In the morning he will devour his prey, at night he will divide his spoil. காலையிலே தான் பிடித்ததை சாப்பிடும் ஓநாய், மாலையிலே தனக்கு கிடைத்தவற்றை பகிர்ந்து கொள்ளும், மீதியானவற்றை பகிர்ந்து கொள்ளும் என்று சொல்லி. ஆக அந்த கோத்திரத்தில் வந்தவன் யாரை எப்பொழுது எப்படி பிடிக்கலாம் என்று பீறி எழுகின்ற ஒரு ஓநாயாக அவன் அங்கே சித்தரிக்கப்படுகிறான். அதற்கேற்பதான் இந்த சவுல் என்கின்ற பவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த போகின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த கன்வர்ஷன் ஆஃப் பவுலுடைய ஒரு மனமாற்றம் என்கின்றது 3 இடத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே வருகிறது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை தான் நாம் படிக்க கேட்போம். 22ஆம் அதிகாரம் 6வது வசனம் கொஞ்சம் படிங்க. அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு
சமீபமான போது ம். மத்தியான வேளை உச்சி வேலைங்க அந்த டைம் 9ஆம் அதிகாரத்துல அது இல்லைங்க. அதே மாதிரி 26ஆம் அதிகாரத்திலும் இது வருகிறது. 13ஆம் வசனம் 26 13 மத்தியான வேளையில் ராஜாவை மத்தியான வேளையில at midday noon வெயில் டைம் உச்சி வெயில் ராஜா இல்ல அவ்வளோ தூரம் நடந்து வந்துருக்கிறாங்க இல்ல கொஞ்சம் களைப்பா அந்த வெயில் போன பிறகுதான் போய் பிடிக்கிறது ஆளுங்க. வெயில கூட பொருட்படுத்தாம போனான்னா அவ்வளவு வெறி பிடித்த மனிதனாக இவன் இருக்கின்றான் என்கிறதை அது நமக்கு உணர்கிறது. தான் பவுல் இந்த 22ஆம் அதிகாரத்தையும் 26ஆம் அதிகாரத்திலையும் தன்னுடைய அனுபவத்தை பவுல் சொல்வதாக லூக்கா எழுதுகிறார். ஆனால் 9ஆம் அதிகாரத்தில் லூக்காவே அந்த அனுபவத்தை எழுதுகின்றார். ஆக இந்த உச்சி வெயில்ல கூட அவர்களை பிடிக்க போகிறார்கள். எவ்வளவு வன்மம் நிறைந்தவனாக, கொடுமைக்கு ஆளானவனாக, கொடுமைப்படுத்துகிறதிலே இந்த பென்யமீன் கோத்திரத்திலே வந்தவனாக இந்த பவுல் இருந்திருக்கின்றான் என்று நாம் அறிகிறோம். சரி, இந்த பவுல் இரண்டாவது ஷேரிங் ஜீசஸ் அந்த இரண்டாவது பாயிண்ட்ல பர்சிக்யூட்டிங், இரண்டாவது பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அளவுக்கு பங்கிட்டு கொடுக்கின்றதில இயேசுநாதர் நீ இவ்வளவு கஷ்டத்தை மக்களுக்கு கொடுக்கறதில்ல, அந்த கஷ்டத்தையே நான் உன்னோடு பகிர்கிறேன் என்று இயேசுநாதர் அந்த கஷ்டத்தையே பகிர்கின்றார். சரி, இந்த அனுபவத்தில் பாருங்க, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபம் போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே 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 நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று ஒரு சத்தம் கேட்கிறது. சால் சால் why do you persecute me? இயேசுநாதரை நேரடியாக அவன் கஷ்டப்படுத்தவில்லை, துன்பப்படுத்தவில்லை. ஆனால் இயேசுநாதர் அவனோடு பேசுகிறார். இயேசுநாதர் எபிரேய மொழியில தான் பேசி இருக்கிறார் என்று நிறைய அறிஞர்கள் சொல்கிறார். இந்த இடத்திலே இயேசுநாதர் எபிரேய மொழியிலே சவுலோடு பேசுகிறார். ஏன் சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? ஒன்றுமே புரியல, கீழே விழுந்துட்டான். அப்பொழுது இவன் கேட்கின்றான், ஆண்டவரே நீர் யார்? Who are you, my Lord? நீர் யார்? என்ன போய் இந்த மாதிரி கேட்கிறீங்க? நீர் யார்? அதற்கு கர்த்தர் என்ன சொல்றாருங்க? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆக அந்த நீ என்னுடைய மக்களை நீ கஷ்டப்படுத்துகிற, அந்த கஷ்டப்படுத்துகின்ற மக்களோடு நான் ஒன்றித்திருக்கின்றேன். I have identified myself with the persecuted people, with the persecution that you are doing. நீ யாரையெல்லாம் கஷ்டப்படுத்துறையோ அவர்கள்லாம் என்னுடைய மக்கள். அந்த பிள்ளைகளோடு நான் அந்த கஷ்டத்தை I am accepting. I am identifying myself with the persecuted. நீ கஷ்டப்படுத்துகிற மக்களோடு நான் பார்க்கிறேன். ஆகவே டைரக்டா நீ என்ன கஷ்டப்படுத்துற, என்னுடைய மக்களை கஷ்டப்படுத்துவதன் மூலமாக என்னை நீ துன்பப்படுத்துகிறார். அப்புறம் இன்னொன்று சொல்றார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்புறம் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். கிக் அகெயின்ஸ்ட் கோட், GOAD. இந்த கோடுனா ஒரு நீளமான ஒரு கம்பி, அயன் ராடு. அந்த அயன் ராட்ல ஷார்ப்பா இருக்கும். யானையை நானு மேல உட்கார்றவங்க அந்த அங்குசம்னு சொல்ற தமிழ்ல அந்த மாதிரி ஒரு ஒரு ராடு. அதை போய் நீ குத்துறியப்பா, உனக்கு தான் கஷ்டம். இந்த முள்ளதான் நீ குத்துறியனா, if you kick this iron rod you will be hurt. உனக்கு தான் கஷ்டம். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. ஒருவேளை இதை நினைச்சுதான் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொல்றாரு இல்லையா 2 கொரிந்தியரில், அதுவாக இருக்கலாம், நமக்கு தெரியவில்லை. ஆக இந்த முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று சொல்லுகிறார். இந்த confrontation, in this confrontation there are 2 aspects. இந்த சந்திப்பிலே 2 காரியங்கள் நிகழ்கின்றன. இயேசுநாதர் சொல்லுகின்றார், இவனை பவுலை பற்றி சொல்லுகின்றார். அனனியாவுக்கு
சொல்லுகின்றார். 15ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், ம். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இப்போ அனனியா கிட்ட சொல்றாரு, பவுல் இந்த மாதிரி இங்கே வரப்போறான், நீ போய் அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவன் 3 நாள் சாப்பிடாம உபவாசமா இருக்க போறான், நீ அவனை போய் அவனுக்காக ஜெபம் பண்ணு. அப்போ அனனியா சொல்றாரு, என்ன சாமி, அவன் தான் நம்ம ஆடுகளெல்லாம் பிடிச்சி கொலை பண்ணி வெற்றத்துக்காக ஆர்டர்ஸ் எடுத்துட்டு வந்துக்கிறான், அவங்ககிட்ட போய் என்ன பேச சொல்றேன், என்னை பார்க்க சொல்றீங்க, எனக்கு பயமா இருக்கிறது. அப்பொழுதுதான் சொல்கிறார், அவர் சொல்கிறார், அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். He is my chosen vessel. நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். He is my chosen vessel. ஆகவே நீ தைரியமா அங்கே போ என்று சொல்கிறார். அடுத்தது ஒன்று சொல்றார், is not only my chosen vessel. அடுத்த வசனம், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். இவ்வளவு நாளா அடுத்தவங்களை கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, அவன் எவ்வளவு கஷ்டப்படணும், அந்த கஷ்டத்தை மீண்டும் அவனுக்கு நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். என்னுடைய மக்களை என்னை கஷ்டப்படுத்தினது போல அவன் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும், அந்த கஷ்டத்தை நான் பங்கிட்டு கொடுக்க போகின்றேன். I am going to share the persecution that he has hunted against me and my people, and through that he will know how great he should suffer. எவ்வளவு அதிகமாக அவன் பாடுபட வேண்டும் என்கிறதை நான் அவனுக்கு சுட்டி காட்டுவேன் என்று சொல்கிறார். துன்புறுத்தியவன் இப்பொழுது துன்பப்பட போகின்றான், கஷ்டம் கொடுத்தவன் கஷ்டப்பட போகிறான், வலிகளை பிறர் மேலே செலுத்தியவன் வலிகளையும் வேதனைகளையும் அனுபவிக்க போகின்றான். இதுதான் பவுலுடைய வாழ்வில் நடக்கின்ற ஒரு பெரிய காரியம். Paul's sufferings. அதாவது இங்க இருக்கிற நாம எல்லாரும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே சரி, பவுல் மாதிரி கஷ்டப்பட்டவங்க கிடையவே கிடையாது. தைரியமா சொல்லலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 இருந்து 33 வரை நீங்க தயவுசெய்து வீட்டில் போய் படிச்சு பாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டதை அவர் எழுதுகிறார் என்று நமக்கு தெளிவாக அங்கு விளங்கும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 இருந்து பவுலே தன்னுடைய அனுபவங்களை அங்கே பகிர்ந்து கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், நான் அதிகமாய் அடிக்கப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவஸ்தையில் அகப்பட்டவன். என்னென்ன அதெல்லாம் நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 77 பனிஷ்மெண்ட்ஸ், தண்டனைகளை, பாடுகளை, கஷ்டங்களை அவர் பட்டிருக்கின்றார். 24 யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டவர். இது இந்த டைப் ஆஃப் சஃபரிங் என்கின்றது யூத தண்டனையாக இருக்கிறது. உபாகமம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரொம்ப நேரம் பேசணும். அவனை 40 அடி வரைக்கும் அடிக்கிறான். அவனை அதிலும் அதிகமாய் அடிக்கிறதுனாலும் உன் சகோதரர் உன் கண்களுக்கு முன்பாக நீசனாய் தோன்றுவான். ஓகே, போதுங்க. அதாவது 40 தரம் அடிக்கணும். அந்த 40 தரம் அடிக்கிறதுக்கு அவனை அதாவது 39ஓட நிறுத்திடுவாங்க யாரும் யூதர்கள். 40 தான் முடிஞ்சு போச்சு இல்ல, மறுபடியும் ஸ்டார்ட் அகைன். அப்போ 1ல இருந்து திருப்பி 39 ஸ்டாப் பண்ணு, திருப்பி 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. அப்போ 5 முறை இப்படியாக அடிபட்டிருக்கிறார். அதற்கு பிறகு 3 தரம் விளாற்றினால் அடிபட்டிருக்கின்றேன். இது ரோமருடைய தண்டனை. அடுத்த வசனத்திலே 3 தரம் விளாற்றினால் நான் அடிபட்டவன். ரோமர்கள் இந்த தண்டனையை வழங்கினார்கள். அந்த அப்படியே பாருங்களேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், அப்படியே சொல்லிக்கொண்டே போகிறார். பயங்கரமான கஷ்டங்களை அனுபவித்தவராக அவர்
எதற்காக பவுல் இப்படி கஷ்டப்படணும்? Jesus was sharing his burden to Paul, and Paul really shared the persecutions. அந்த பாடுகளை இவர் பங்கெடுத்துக் கொண்டார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் எழுதினார், நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். We carry Jesus Christ in our bodies even in the sufferings. ஆக இயேசுநாதரை நாங்கள் சுமந்து போகின்றோம், அவருடைய பாடுகளை சுமந்து போகின்றோம். எல்லோருக்கும் சொல்வதற்காக இந்த பாடுகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுதல், கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளுதல், ஆண்டவருடைய பாடுகளை பகிர்ந்து கொள்ளுதல் நம்மே விழுந்த கடமையாக இருக்கிறது. நம்ம சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா சிஐசியுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட்ல இந்த வரி வருகிறது. சர்ச் இஸ் த சர்வெண்ட் ஆஃப் காட் டு கேரி ஆன் த மிஷன் ரூட்டட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் பேஸ்ட் ஆன் ஸ்கிரிப்சர்ஸ். வேதங்களின் அடிப்படையிலே இயேசுநாதருடைய வேருடைய இணைந்தவர்களாக கடவுளுடைய ஊழியத்தை செய்வதற்கான அழைக்கப்பட்டதுதான் திருச்சபை சொல்லி, அந்த அழைப்பை பெற்ற நாம் அவருடைய ஊழியத்தை செய்ய அழைக்கப்படுகின்றோம். ஆயிரக்கணக்கான மிஷனரிமார்கள் இந்த நிலையிலும் கூட இன்றும் கூட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஊழிய பங்கீடு நமக்கு தேவை. அந்த ஊழியத்தை நிறைவேற்ற கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமாம். நாம் அனைவரும் நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். 88ஆம் பக்கத்தில் இருக்கின்ற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்த்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் அன்புக்குரியவர்களே, இந்த லாக்டவுன் பீரியட் கழிந்து நாம் முதலாவது ஆலயத்துக்கு ஆண்டவரை தொழுது கொள்ள வந்திருக்கின்றோம். இந்த கொரோனாவினாலும் மற்ற பலவீனங்களினாலும் நம்முடைய சபையின் அங்கத்தினர்கள் அநேகரை நாம் இழந்திருக்கின்றோம். அவர்களை எல்லோரும் நாம் நினைவு கூர்ந்து அவருக்கு திருச்சபையாக நாம் அஞ்சலி செலுத்துவது நம்முடைய கடமை. ரெவரண்ட் கிறிஸ்டி ராஜ்குமார் 22nd ஏப்ரல் அன்று அவர் கற்றுக்கொள் இருக்கிறார் என்றார். மிஸ்டர் பி ஜெயசீலன் 2nd மே, மிஸ்ஸஸ் விக்டோரியா லலிதா 7th மே, மிஸ்ஸஸ் பிரேமா ஏப்ரஹாம் 10th மே, மிஸ்டர் ஆர்த்தர் சாலமன் 14th மே, மிஸ்டர் இ சந்திரசேகர் 16th மே, மிஸ்டர் ரிச்சர்ட்சன் 24th மே, மிஸ்ஸஸ் ஆனி பிரகாஷ் 27th மே, Mr. David Ramachandran 10th June, Mr. Dhanapal 9th July. இவர்களை நம்முடைய ஆலயத்திலே நாம் அங்கமாக பெற்றிருக்கின்றோம். நம்முடைய ஐக்கியத்திலே அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு நிமிடம் நாம் நம்முடைய அஞ்சலியை இன்றவாறே நாம் செலுத்துவோம்.
என்றவாறு உம்மண்டை கர்த்தரை நான் சேர்க்கும் பாமாலை 336வது பாடல் முதல் 2 கவிகளின் பாடல். உம்மண்டை கர்த்தரை நான் சேர்க்கும். எங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கின்ற நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே எங்களோடு வாழ்வதற்கு அநேக உறவுகளை நீர் தருகின்றதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த உறவுகளோடு நாங்கள் பேசுகின்றோம், பழகுகின்றோம், வாழுகின்றோம், உறவாடுகின்றோம். ஒருவருடைய அன்பை, நட்பை, பாசத்தை, நெருக்கமான உறவுகளை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். சில சமயங்களிலே எங்களை விட்டு அவர்கள் பிரிகின்ற பொழுது, இந்த உலகத்தை விட்டு உம்மண்டை வருகின்ற பொழுது நாங்கள் கலகுகின்றோம், தெரிக்கின்றோம், கதறுகின்றோம், துக்கப்படுகின்றோம், வேதனைப்படுகின்றோம், அழுகின்றோம். அந்த அளவுக்கு எங்கள் மீது அவர்கள் காட்டிய அன்பு, பதிவு, பாசம், நேசம் இவற்றையெல்லாம் நினைக்கின்றோம். எங்களுடைய திருச்சபையிலே நாங்கள் பெயர்கள் வாசித்தோம். அனைத்து அங்கத்தினர்களையும் தந்திருக்கின்றேன். எங்களுடைய நிகழ்வுகளிலே, எங்களுடைய ஆலய ஊழியங்களிலே, திருப்பணிகளிலே எங்களோடு இணைந்தவர்கள், எங்களோடு செயலாற்றியவர்கள், அவர்களை எங்களுடைய ஆலயத்துக்கு நீ தந்ததற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரத்தை ஏறுகின்றோம். எங்களுடைய ஆலயத்திலே உம்மை தொழுது கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய ஐக்கியத்திலே அவர்கள் பங்கெடுத்திருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள்
மிக உறுதியாக நம்பி விசுவாசிக்கின்றோம். உம்மோடு கூட உம்மை தொழுகின்ற அந்த ஒரு ஊழியத்திலே அவர்கள் உம்மோடு இணைந்திருக்கிறார்கள், உம்மண்டை இருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்பி விசுவாசித்து அவருடைய வாழ்க்கைக்காக நன்றி சொல்கிறோம். இவர்களை இழந்திருக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் ஆண்டவரே எங்களுடைய பாதத்திலே நாங்கள் படைக்கின்றோம். அனைத்து பேரையும் தாமே ஆட்சி தேற்றி விடைகிறோம். உயிர்த்தெழுதலின் விசுவாசத்திலே அவர்களை அடக்கம் செய்கிறோம். அந்த உயிர்த்தெழுதலை நாங்களே முகமுகமாய் அவர்களை தரிசிப்போம் என்கின்ற தைரியத்தோடு நாங்கள் வளர கிருபை செய்து எங்களை ஆசீர்வதிக்கிறோம். இவைகள் வர காத்திருக்கின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பிரசுத்தப்படுத்திக் கொண்டு வாழ கிருபைக்காக இயேசு ரட்சகர் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். நல்லதாக ஆமென். அமர்வோம். அறிவிப்புகளை சேர்க்கலாம். திருச்சபை அறிவிப்புகள். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்து மீண்டும் ஆலயத்தில் நம் அனைவரும் ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி சோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்கிறேன். ஐயரம்மா அவர்கள் பிரின்சி கிறிஸ்டோபர் அவர்கள் கடந்த மே மாதம் முதல் நமது திருச்சபையின் ஆயராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இன்று முதல் முறையாக நமது ஆலய ஆராதனைக்கு வந்திருக்கிறார்கள். ஐயரம்மாவை கிறிஸ்து அரசு திருச்சபையின் சார்பிலும் பரிவார குழுவின் சார்பிலும் அன்போடு வாழ்த்தி நமது ஆலயத்திற்கு வரவேற்கிறோம். இப்பொழுதும் மிஸ்ஸஸ் லிசி பால் அவர்கள் ஐயரம்மாவிற்கு பொக்கே கொடுத்து அன்போடு வாழ்த்தி வரவேற்பார்கள். ஆராதனையில் பங்கு பெறுகின்றவர்கள் அனைவரும் ஆராதனை முழுவதும் மாஸ்க் அணிந்திருக்கவும் சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணவும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனை முடிந்த பின்னரும் வெளியில் கூட்டமாக யாரும் இருக்க வேண்டாம், உடனடியாக கலைந்து செல்லுமாறு உங்களை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு நமது திருச்சபையின் 47வது ஆண்டு விழா ஆராதனை அனிவர்சரி சர்வீஸ் திருவிருந்துடன் ஆலயத்தில் நடைபெறும். திருச்சபை மக்கள் இந்த ஆராதனையில் பங்கு பெற உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அன்றைய ஆராதனை முடிவில் ஜேக்கப் ஐயா அவர்களுக்கு ஃபேர்வெல் கொடுக்கும் நிகழ்ச்சியும் நடைபெறும். இந்த நிகழ்ச்சியில் முடிந்த பிறகு திருச்சபை மக்களுக்கு காலை உணவு கொடுக்கப்படும். அதிலும் நீங்கள் பங்கு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். காலை உணவு பேக் செய்து பாக்கெட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை நீங்கள் வீட்டுகளுக்கு எடுத்துச் செல்லுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆலயத்தில் சாப்பிடுவதற்கு நமக்கு பெர்மிஷன் இல்லாத காரணத்தினால் வீட்டுக்கு எடுத்துச் சென்று அங்கு சாப்பிடும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனை அனைத்தும் கோவிட் கைட்லைன்ஸ் பின்பற்றி அதன்படி நடைபெறும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் காலை உணவு ஒழுங்கு செய்யப்பட வேண்டியிருப்பதனால் ஆராதனை முடிந்து செல்லும் பொழுது நீங்கள் அனைவரும் உங்கள் வீடுகளில் எத்தனை பேர் இந்த ஆராதனைக்கு வருவீர்கள் என்ற விவரத்தை திரு அருள்குமாரிடம் தெரிவித்து செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று முதல் சண்டே ஸ்கூல் வகுப்புகள் கூகுள் மீட் மூலமாக காலை 11 மணிக்கு நடைபெறும். பெற்றோர்கள் தவறாமல் உங்கள் பிள்ளைகளை இந்த சண்டே ஸ்கூலில் கலந்து கொள்ள உற்சாகப்படுத்துமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். பிஷப் காட்டன் பாய்ஸ் ஸ்கூலில் ஆசிரியர்களுக்கான பல இடங்கள் காலியாக இருக்கின்றது. காலியாக உள்ள இடங்கள் அசோசியேட் டீச்சர், கம்ப்யூட்டர் டீச்சர், ஜூனியர் ஸ்கூல் டீச்சர், கன்னடா டீச்சர், ஹிந்தி டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர், பிசிக்ஸ் டீச்சர், ஹிஸ்டரி டீச்சர், ஜியாகிரபி டீச்சர் ஆகிய இடங்களுக்கான இடங்கள் காலியாக இருக்கின்றது. அதேபோல் பிஷப் காட்டன் கேர்ள்ஸ் ஸ்கூலிலும் மெயின்டெனன்ஸ் மேனேஜர், மெயின்டெனன்ஸ் சூப்பர்வைசர், அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர், அக்கவுண்டன்ட், ஜியாகிரபி டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர் போன்ற இடங்கள் காலியாக இருக்கின்றது. இந்த இடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புகின்றவர்கள் இம்மாதம் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்தநாட்களை காண இருப்பவர்கள் மிஸ்ஸஸ் மஞ்சுளா 4ஆம் தேதியும், மிஸ்ஸஸ் செல்சி ஜாப் 26ஆம் தேதியும், மிஸ் அமலா மலர், மிஸ் அர்ப்பணா மலர் 7ஆம் தேதியும் தங்களது பிறந்தநாட்களை காண இருக்கின்றார்கள். இவர்களை திருச்சபையின் சார்பில் வாழ்த்தி இவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
மிஸ்டர் ஜார்ஜ் டேவிட் அண்ட் மிஸ்ஸஸ் ரித்து டேவிட் வருகின்ற 6ஆம் தேதி தங்களது திருமண நாளை காண இருக்கின்றார்கள். இவர்களே திருச்சபையின் சார்பில் வாழ்த்தி இவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் படைக்க இருக்கும் தோத்திர காணிக்கை, சப்ஸ்கிரிப்ஷன் காணிக்கை போன்ற காணிக்கைகளை ஆல்டர் முன்புறம் வைக்கப்பட்டுள்ள ட்ரேயில் வைத்து செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பிஷப்பிடமிருந்து வந்திருக்கின்ற ஒரு சுற்றறிக்கை. Ordination Service 2021. I am happy to inform you that there will be an ordination service on Sunday, 22nd August 2021 at 5 p.m. in St. Mark's Cathedral, Bangalore. The following persons will be ordained as presbyters: Reverend Princey Christopher, Reverend Emmanuel Nehemiah. அன்புக்குரியவர்களே, நம்முடைய போதகர் ரெவரண்ட் பிரின்சி கிறிஸ்டபர் அவர்கள் மற்றும் ரெவரண்ட் இமானுவேல் நெஹமியா இவர்கள் இருவரையும் முழு போதகர்களாக அபிஷேகம் செய்வதற்காக ஒரு சிறப்பு ஆராதனை சென்ட் மார்க்ஸ் கத்தீட்ரலில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு நடைபெற இருக்கின்றது. இந்த அபிஷேக ஆராதனைக்காக ஜெபிக்கவும் நம்முடைய போதகருக்காக சிறப்பாக நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே அவர்கள் ஊழியம் சிறக்க, அவர்களுக்கு ஆண்டவருடைய கிருபை வரங்கள் அதிகமாக கொடுக்கப்பட அவருக்காக நாம் ஜெபிப்போம். கீர்த்தனை 224 தாசரை தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாகும். இந்த பாடல் பாடுகின்ற பொழுது காணிக்கை சேகரிப்போம். உங்களுடைய தோத்திர காணிக்கைகள், மாதாந்திர சந்தா காணிக்கைகள் அவைகளை இங்கே வைத்திருக்கின்ற ட்ரேயிலே வைத்து செல்ல உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கீர்த்தனை 224. I
10 ஜெபங்களை நாம் கேட்போம். இந்த ஜெப வேளைக்காய் நன்றி சொல்கிற சுவாமி, எல்லாருக்காகவும் வேண்டித்துள்ள உடைய பாதத்தை நாங்கள் நாடி வருகிறோம். என்னுடைய பெற்றோர்கள், பெரியோர்கள், மூத்தவர்கள், முதியோர்கள் எல்லோருக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களை கனப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. அதிலே நாங்கள் தவறி விடாமல் இருக்க நிற்கிறவைக்காக குடும்பங்களின் நல்வாழ்வுக்காக ஜெபிக்கின்றோம். சிறப்பாக கணவன் மனைவி இவர்களுக்கிடையே ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதல், சிறப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வேண்டும் என்பதற்காக நான் ஜெபிக்கின்றோம். அது இல்லாமல் போகின்ற பொழுது குடும்பங்களிலே அநேக பிரச்சனைகள், கணவன் மனைவி இதனை உணர்ந்து பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது உங்கள் சமூகத்தண்டை அமர்ந்து ஒருவரோடு ஒருவர் பேசி அவைகளுக்கு தீர்வு காணவும், இருவரும் சேர்ந்து குடும்பத்தின் நலனுக்காகவே தங்களை ஒப்பு கொடுத்து வாழும் கிருபை செய்வதாக இருக்கின்றோம். குழந்தைகளுக்காக, பிள்ளைகளுக்காக, மாணவ மணிகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கின்றோம். படிப்பு முடித்து வேலை தேடுகின்றவர்கள், வேலை செய்கின்றவர்கள், வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் என்பதற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருமணத்திற்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளும் பெற்றோர்கள் எடுக்கின்ற முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருமணமாகி குழந்தை வாய்ப்பும் இல்லாமல் இருக்கின்ற தம்பதியருக்காக ஜெபிக்கின்றோம். கர்ப்பத்தின் கனி என்கின்ற ஆசீர்வாதத்தை தந்து உதவ நாங்கள் வேண்டி கொள்கிறோம். கர்ப்பிணி பெண்களுக்காக வேண்டுதல் செய்கின்றோம். ஏற்ற வேளை வருகின்ற பொழுது ஒரு சுகபிரசவத்தை கட்டையிலே தாழ்மையாக அறிவிக்கின்றோம். ஏழை எளிய மக்கள், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரணக்கருவாய் இருப்போர் எல்லோருக்காக நாம் ஜெபிக்கின்றோம். கவலை, கண்ணீர், கஷ்டம், வேதனை இவைகளுக்கு ஆணாகி இருக்கின்ற உள்ளங்களுக்காக ஜெபிக்கின்றோம். வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு துயர துன்பங்களை தாங்கிக் கொண்டு வாழ்கின்ற உள்ளங்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். தங்கள் நேசமான உறவுகளை இழக்க கொடுத்து அதனால் வாடிக்கொண்டிருக்கின்ற உள்ளங்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். சுகவீனமாக இருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். முதிர் வயதிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்களை எல்லாம் நினைத்து பார்க்கின்றோம். செல்லையா, ராஜகுமார் வின்சென்ட், ரஞ்சிதம் ஜேக்கப்,
மிஸ்டர் அருண், கமல் அருண், மிஸ்டர் துரைராஜ் இவர்களுக்காக வேண்டுகின்றோம். இன்னும் எங்களுக்கு தெரியாமல் சுரவினமாக இருக்கின்ற அனைத்து மக்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். எப்போதும் நாம் இஷ்ட காலங்களிலே அந்த வியாதியினாலே மட்டுமல்ல, பிற வியாதிகளினாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அநேகருக்காக நாம் ஜெபிக்கின்றோம். மருத்துவ ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். உங்களுடைய அன்பு கரம் அனைவரோடும் இருக்கத்தக்கதாக நாம் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய டயசிஸ்க்காக நாம் ஜெபிக்கின்றோம். பிஷப்புக்காக ஜெபிக்கின்றோம். போதகர்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். ஊழியர்களை செய்து வருகின்ற அநேகருக்காக, மிஷனரிமார்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற போதகர் பிரின்சி அவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். அவருடைய ஆர்டினேஷன் சர்வீஸ், அபிஷேக ஆராதனைக்காக நாம் ஜெபிக்கின்றோம். இன்சார்ஜாக இருக்கின்ற கிறிஸ்டி ஞானதாசன் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். இன்னும் நிமானிகளுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய நாட்டுக்காக, நாட்டின் தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். உலக சமாதானத்துக்காக நாம் ஜெபிக்கின்றோம். மழை வெள்ளங்களினாலும் இயற்கை உபாதைகளினாலும் அநேக உயிர்கள், கட்டிடங்கள் பலியாகி கொண்டிருக்கிறதை நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம். பாதிக்கப்பட்டிருக்கின்ற அநேக மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த கொரோனா 3வது அலை வந்து தாக்கப் போகிறது என்கின்ற பயம் எங்களோடு இருந்தாலும் கர்த்தர் இருக்கிறார், எங்களை தொடர்ந்து நடத்துவார் என்கின்ற விசுவாசத்தோடு நாங்கள் வாழ வளர்த்திருக்கிறார். இன்னும் யாரெல்லாம் வேண்டிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோமோ அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கண்டிருக்கின்ற மக்களுக்காக, தோத்திர காணிக்கைகளுக்காக கூட நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆசீர்வதி. உமக்கு முன்பாக படைக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து உம்முடைய நாம மேன்மைக்காக அவற்றை நாங்கள் பயன்படுத்த கிருபித்தார். எங்களுடைய கிறிஸ்தவ ஆலயத்துக்காக, பாஸ்டேட் கமிட்டிக்காக, கொயருக்காக, சண்டே ஸ்கூலுக்காக, யூத் ஃபெலோஷிப், உமன்ஸ் ஃபெலோஷிப் பெற்றோர்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். எங்களை நீரே தலைமை தாங்கி வழிநடத்தி பெருக்கமான ஆசீர்வாதங்களால் நடத்த நாம் கெஞ்சுகின்றார்கள். இந்த நாள் முழுவதும் உடைய அன்பு சம்பவங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு ரட்சகர் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. நல்ல விண்ணப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நிலைக்கும். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. முடிவாக பாமாலை 211 தேசத்தார்கள் யாரும் உங்கள் சுவிசேஷ வார்த்தையை கேட்டு உங்கள் ஜோதி கண்டு சேவிப்பார்கள் என்று. பாமாலை 211.
வசனத்தை கேட்கவும் நீ செய்கிற தயவுக்காக நன்றி சொல்கிறோம். ஊழியம் என்கின்ற வார்த்தை நீ எங்களுக்கு தந்திருக்கின்றேன். நீ பாடுபட்டு பாடுகளை இருக்கின்றேன். அந்த பாடங்களை எங்களுக்கு நீ தருகின்றேன். உமது அன்பை பிறருக்கு தெரிவிக்க வேண்டும். என்னுடைய வார்த்தையாலும் என்னுடைய வாழ்க்கையாலும் இந்த ஒரு வாரத்தோடு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வாழ கிருபை செய்திகளை வழிநடத்த ஜெபிக்கின்றோம். வழிபாட்டிலே காணப்பட்ட குறைகளை தயவாக கொடுக்கிறோம். அன்பினாலே எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும். இயேசு ரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர்